நேயர்களே வணக்கம். விடிஞ்சா நாளைக்கு காலையில் உலகத்துடைய பிரம்மாண்டமான மிகப்பெரிய தேர்தல் திருவிழா தொடங்க போகிறது. 44,000 மையங்களில் வெப் கேமராக்கள் தயாராக இருக்கிறது. நாடு முழுக்க பல இடங்களில் முதல் கட்ட தேர்தல் நாளை நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் பரபரப்பு, குற்றச்சாட்டு இவையெல்லாம் எழாமல் இல்லை. தேர்தல் இயந்திரங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து சொல்லி வர, கேரளாவில் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாங்க. அது ஒப்புகை சீட்டில் பிஜேபி காட்டுது, தப்பாக காட்டுது, கூடுதலாக பிஜேபிக்கு காட்டுது, அதனால் எங்களுக்கு இவிஎம் மேலே இருக்கக்கூடிய சந்தேகங்கள் வலுப்பெறுதுன்னு சொல்ல உச்சநீதிமன்றத்தில் இது சார்ந்து வழக்குகள் நடக்க, தேர்தல் ரொம்ப நியாயமாக நடக்கணும் பார்த்துக்கோங்க, தேர்தலுடைய நியாயமான தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று உச்சநீதிமன்றமும் கூட வலியுறுத்தி இருக்கிறது. கேரளாவில் எழுந்த குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையம் மறுத்திருக்கிறது. இந்த இவிஎம் மிஷின் பற்றி, விவி பேட் பற்றி அதை உறுதி செய்கிறத பற்றி நீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நிலையில தான் தேர்தல் நெருங்க பணப்படுவாடா குற்றச்சாட்டு இதையெல்லாமும் கூட நம்ம நாட்டுடைய பல பகுதிகளில் பார்க்குறோம். நாளைக்கு தேர்தல் நடக்குது. எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இது நியாயமாக நடக்கணும், நியாயமாக நடக்கிறது உணரவும் படணும். உறுதி செய்யப்பட்டதா நியாயமான தேர்தல்? இதுதான் இன்றைய கேள்வி. இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்களை வரவேற்போம். நம்முடைய பத்திரிகையாளர் கார்த்திகேயன் இணைகிறார் மற்றும் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அரங்கத்தில் திரு எஸ் ஸ்ரீராம் அவர்களும் திரு எம் குமார் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். டாக்டர் சுமந்த், இந்த தேர்தல் மிஷின் மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகள் ரொம்ப ஹேக்னேடாக பார்க்க முடியாது. ஹேக் பண்ணுறாங்கன்னு சொல்கிற குற்றச்சாட்டு ஹேஸ் இட் நாட் பிகம் வெரி ஹேக்னேட் தொடர்ந்து எழுப்பப்படுது. இது ரொம்ப ஆழமானதாக பார்க்க முடியுமா? கேரளாவில் நடந்த சம்பவம், உச்சநீதிமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகள், இது மக்கள் மத்தியில் ரெசனேட் ஆகுது. இது ஒரு பீப்புள்ஸ் இஷ்யூவாக பார்க்க முடியும், இல்லை அரசியல் கட்சிகளுடைய ஒரு தொடர் குற்றச்சாட்டு என்ற அளவில் கடந்து போகணும்? சரி, இதுல 2-3 வகையாக இந்த குற்றச்சாட்டுகளை பிரிக்கலாம். ஒன்று, இந்த இவிஎம் ஹேக் செய்யப்படுகிறது, எல்லா பட்டன் அமுத்துனா பாஜகவுக்கு தான் ஓட்டு போகுது. இந்த குற்றச்சாட்டில் எனக்கு அதிக அளவு உண்மை இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஏன்னா இதுவரை அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பல இடங்களில் அது காட்டப்படவில்லை. ஓரிரு செய்திகள், இன்னைக்கு கேரளால இருந்து காசர்கோடுல இருந்து வந்திருக்கிற செய்தி கூட தேர்தல் ஆணையம் அது தவறான செய்தி என்று உச்சநீதிமன்றத்துக்கு இன்னைக்கு மதியமே தெரிவிச்சிட்டாங்க. சோ இது எந்த பட்டன் அமுத்தினாலும் அது பிஜேபிக்கு தான் போகும் ஓட்டு என்று நான் கருதவில்லை. அதுக்கு ஆதாரம் இதுவரை பெருமளவில் வழங்கப்படவில்லை. எங்கு சிக்கல் வருகிறது என்றால், வாக்குகள், எண்ணப்படும் வாக்குகளும் பதிவான வாக்குகளும் அதற்குள் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இப்ப 2019 தேர்தல்ல இதுதான் பூனம் அகர்வால் பத்திரிகையாளர் அவங்க ஒரு 2019ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கிட்டத்தட்ட 370 தொகுதிகளில் வாக்குகள், பதிவான வாக்குகளும் எண்ணப்பட்ட வாக்குகளும் ஒன்றாக இல்லை. ஒன்றாக இல்லை என்றால் சரி, ஒரு 50 ஓட்டு 100 ஓட்டு அந்த மாதிரி இல்லை. 15,000 ஓட்டு, 5,000 ஓட்டு, 8,000 ஓட்டு, 10,000 ஓட்டு, இந்த மாதிரி வித்தியாசம் இருக்கு. பதிவார வாக்கை விட கூடுதலா ரெண்டு வகையே இருக்கிறது. ஒரு சில தொகுதிகளில் பதிவான வாக்குகளை விட கூடுதலான வாக்குகள் எண்ணப்பட்டன. ஒரு சில பகுதிகளில் எண்ணப்பட்ட வாக்குகள் பதிவான வாக்குகளை விட குறைவாக இருக்கு. சோ இரண்டுமே நடக்க முடியாத ஒரு இம்பாசிபிலிட்டி. சோ இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இன்று தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க, 2019 எந்த விதமான ஒரு மிஸ்மேட்சும் இல்லைன்னு. ஆனால் இந்த பத்திரிகையாளர் என்ன சொல்றாங்க, நாங்க அந்த 17A ஃபார்மை நாங்க இசிஐ அபிஷியல் வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டோம். அது பண்ண பிறகு இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட சில நாட்களிலே அதை டெலீட் பண்ணிட்டாங்க வெப்சைட்ல இருந்து. இது மக்கள் மனதிலே நிச்சயமாக ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்து. இன்னைக்கு there is no mismatch at allங்கிறாங்க. ஏன்? அதாவது இது ரொம்ப பேசிக் ப்ராசஸ். சரி, வாக்குகள் எவ்வளவு பதிவாயிருக்கோ அதுதானே எண்ணப்பட முடியும். நீங்க 8 லட்சம் வாக்குகள் பதிவாகன, ஆனால் 9 லட்சம் வாக்குகளை எண்ண முடியுமா? இப்ப நான் ஒரு சிம்பிள் உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். சென்ற முறை 2019 காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதியில 12,14,086 வாக்குகள் பதிவாகி 12,14,000 எவ்வளவு எண்ணுனாங்கன்னா 12,32,000, 18,331 வாக்குகள் கூட. அதாவது பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை அதிகம். அதே மாதிரி பிஜேபி ஜெயிக்குது ஜெயிக்கலங்கிறது நாட் ரெலவென்ட்.
நான் அந்த பாயிண்ட்டுக்கே நான் வரல. தர்மபுரியில 11,94,440 வாக்குகள் பதிவாகின. 12,12,311 17,871 வாக்குகள் கூடுதலாக கவுண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி சில தொகுதிகள்ல கம்மியாகவும் இருக்கு. ரைட்டா? சர்ப்ளஸ் ஓட்டு 220 தொகுதி, மீதி 140 150 53 தொகுதியா 143 தொகுதியில பதிவான வாக்குகளை விட வாக்குகள் குறைவு. சோ இதெல்லாம் மக்கள் மனதுல நிச்சயமா ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. எப்படி இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் எப்படி வர முடியும்? மேனுவலா பண்ற ப்ராசஸ் அதுல ஒரு 100 ஓட்டு 50 ஓட்டு இப்படி எப்படி மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் 15,000 20,000 ஓட்டு எப்படி வித்தியாசம் வரும்? சோ இந்த கேள்விக்கு இதுவரை நமக்கு பதில் வரவில்லை. இதனாலதான் இன்ஃபேக்ட் இது என்ன அந்த சீக்வன்ஸ பாத்தீங்கன்னா இவங்க தேர்தல் ஆணையத்தையே கேட்கறாங்க, இது எதனாலங்க ஆச்சு அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. தேர்தல் ஆணையத்திட்ட இருந்து பதிலே இல்ல. என்ன பண்றாங்க? இந்த டேட்டாவை ரிமூவ் பண்ணிடுறாங்க. வெப்சைட்ல இருந்த டேட்டாவை அப்படியே ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதுக்கு அப்புறம் தான் இந்த பிரசாந்த் பூஷன் போன்ற மற்றவங்க எல்லாம் சேர்ந்துட்டு நீதிமன்றத்தை அணுகணும் அப்படின்னு கேட்டாங்க. இந்த மேட்டர் 2020 இருந்து கோர்ட்லயே இருக்குது. ஏன் இது தேர்தல் நடக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி விசாரிக்கிறாங்கிறது வேற விஷயம். ஆனால் இது அப்பவே தேர்தல் இதுல அவங்க நீதிமன்றத்துக்கு சென்று விட்டார். சோ இது போன்று பல குளறுபடி. இந்த ஹேக்கிங் காம்படிஷன் ஒண்ணு வச்சாங்க. அந்த ஹேக்கிங் காம்படிஷன்ல என்ன பண்ணாங்க? இந்த இவிஎம் எடுத்து யாரும் தொடக்கூடாது, வெளியிலிருந்து நீங்க ஹேக் பண்ண முடியுமான்னு பார்க்கணும் அப்படின்னாங்க. ஆனால் இன்னைக்கே இந்த இதை லோட் பண்ணும்போது அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் லோட் பண்ணும்போது கேபிள் வச்சு கனெக்ட் பண்றோம் அப்படிங்கிறாங்க. சோ அதாவது முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஹரி. இந்த இவிஎம்களை பற்றி சந்தேகத்தை முதலில் எழுப்பியது எதிர்கட்சிகள் அல்ல, பாரதிய ஜனதா கட்சி. அதனுடைய இன்று ராஜ்யசபா பாராளுமன்ற உறுப்பினர் ஜிவிஎல் நரசிம்மராவ் ஒரு புத்தகமே எழுதினார். இல்ல அதுல நிறைய கட்சிகள் எழுப்பினாங்க, மாத்திட்டாங்க. அன்னைக்கு ஜெயலலிதா எழுப்பினாங்க, பிறகு she revised her position. பிஜேபி கரெக்ட் ஹரி. பட் the point is இவிஎம் சந்தேகங்கள் எல்லாம் எதிர்க்கட்சிகள் மட்டும் தான் எழுப்புறாங்க அப்படிங்கிறது ஒரு சரியான முடியாது அப்படிங்கிற பாயிண்ட் டேக்கன். டாக்டர் திரு எல்கே அத்வானி அவர்கள் ஒரு பிரஸ்ஸுக்கு ஒரு பிரீஃபிங்கே நடத்தினார். அண்ட் தேர்தல் ஆணையத்திலேயும் ஒரு புகார் அளிச்சார். ஓகே, ஜெயலலிதா கூட அந்த சமயத்துல அந்த நிலைப்பாடு எடுத்தவங்க தான். திரு ஸ்ரீராம், சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். இந்த தேர்தல் நியாயமா நடக்குதுங்கிறத தாண்டி நியாயமா நடக்கிறதா உணரப்படவும் ரொம்ப அவசியம். அந்த உணர்ச்சி நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா? எதிர்கட்சிகளோட உணர்ச்சியை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அந்த நம்பிக்கை தான் இருக்கணும். இந்த இவிஎம் மிஷின் டாக்டர் எழுப்பியிருக்கிற கேள்வி, டாக்டருக்கு அவருடைய உணர்ச்சி அது வேறு, உணர்ச்சி வேறு. அதனால இல்லை, இன்னைக்கு கேரளாவில் சொல்லக்கூடிய இல்லை, அங்கே கேரளாவில் எம்பிக்கள் இல்லையே. நீங்கள் ரைட்டாக சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் பாஜக எம்பிக்கள் இல்லையே. ஸோ இன்னைக்கு நீங்க இன்னைக்கே நீங்க ஒருவேளை பாஜக பூத்திலே இல்ல இன்னைக்கே ஒருவேளை நீங்க உங்க தோல்வியை ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு தான் நான் பார்க்குறேன். எனக்கு நீங்க அடிக்கடி எதிர்கட்சிகளும் அது எதிர்கட்சிகளுக்கு சப்போர்ட் செய்யக்கூடியவர்களும் சொல்றது பாஜக வெறும் 37% ஓட்டு தாங்க இந்தியாவில் கிடைச்சது. அப்போ மிச்சம் 67% வாக்குகள் எதிர்கட்சிகள் தானே போயிருக்கு. அப்போ இவிஎம் மிஷின் கரெக்டாக இருக்குன்னு ஒத்துக்கலாமா? இல்லை இங்கே நான் 40-40 தமிழகத்தில் திமுக கூட்டணி தான் வரும்னு உங்களுடைய சர்வேவும் சொல்லிச்சு, எல்லாருமே அதுதானே சொல்கிறாங்க. அப்போ இங்கே ஓட்டிங் மிஷின் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தமா? இதெல்லாம் புளித்து போன விஷயம். நீங்கள் காமிக்கிற அந்த மெஷினை சேலஞ்ச் எடுத்தால் நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க, நீங்கள் அந்த பக்கம் கூட போக மாட்டீங்க. நீங்கள் திருப்பி ஏதோனும் ஒரு உங்களுடைய உணர்ச்சிகள் இல்லை உங்களுடைய எண்ணங்கள் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுங்க. இது ஜெனுவனா நீங்கள் வின் பண்ணுற போது கர்நாடகாவில் இப்போ வின் பண்ணது அப்போ மெஷின் ஹேக் பண்ணிடுது. ஹேக் பண்ணனால தான் நீங்கள் வின் பண்ணீங்களா? இல்லை இப்போ இமாச்சல் பிரதேசில் வின் பண்ணாங்களே காங்கிரஸ், அது ஹேக் பண்ணாமல் தான் அவங்க வின் பண்ணாங்களா? எவ்வளோ நாள் தான் இந்த விஷயத்தை வச்சே நீங்கள் ஓட்டிட்டு இருக்க போறீங்க? தைரியமாக மக்களை சந்திங்க. மக்கள் போடும் அந்த ஓட்டிங் மிஷினில் நீங்கள் விக்டோரியஸ் ஆவாங்க, வாழ்த்துக்கள் சொல்லலாம். அதை விட்டுட்டு பாஜக வின் பண்ணுற போது மட்டும் ஓட்டிங் மிஷின் எல்லாரும் ஒழுங்கா இருக்கான்னு பார்க்கணும், எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்க்கணும். அது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் நியாயமாக நேர்மையாக நடந்து கொண்டு இருக்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்கு. 10 seconds டாக்டர், I'm coming back to you. டாக்டர், எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் ஹரி. எல்லாமே சரியாக நடக்கிறது என்றால் ஏன் 70,000 கோடி சுமார் செலவழித்து நடத்தப்படும் ஒரு தேர்தலில் இந்த விவிபேட்டை எண்றதுக்கு கூடுதலாக 24 மணி நேரம் ஆக போகிறது?
ஏன் அதை எண்ண வேணாம்னு சொல்றீங்க? ஏன் திரு ஸ்ரீராம்? அதாவது நீங்க சொல்ல வேண்டிய விஷயம், நீங்க அதை திருப்பி அந்த கவுண்டிங்கை மேட்ச் பண்ணுன்றதுக்கு நீங்க டைரக்டா பேலட் பாக்ஸே போயிடலாமே. நீங்க இதையும் கவுண்ட் பண்ணி நீங்க டாலி பண்ணணும் தான் நீங்க பேசுறீங்க. அதுக்கு எதுக்கு மெஷின்? டைரக்டா நீங்க பேப்பரை போய் போட்டுருங்க. மெஷினோடைய ஆத்தென்டிசிட்டியை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா? இந்த மெஷினை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு? அவர்கள் வின் பண்ணா மெஷின் கரெக்ட், அவர்கள் தோத்தால் பாஜக மெஷினை ஹேக் பண்ணுவது என்பதை மக்கள் கூட சிரிக்க தான் சிரிப்பாங்களே தவிர ஏத்துக்க போறது இல்லை. என்ன முடியும்? பதிவான ஓட்டை விட கூடுதலா 18,000 ஓட்டு எப்படி எண்ணீங்க? அதை மட்டும் முதல்ல அந்த ரீசனை சொல்லிட்டீங்கன்னா ஐ வில் அக்ரி வித் யூ. இது நீங்க அது உங்களுடைய குற்றச்சாட்டுங்க. அது எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்கலையே. அது உங்க குற்றச்சாட்டு சுமந்த். எலெக்ஷன் கமிஷன் எங்கயாவது சொல்லிருக்கா ஆமா இந்த கான்ஸ்டிட்யூன்சில இதோட 18 அது நீங்க பல பொய்களில் இதுவும் ஒரு பொய். நான் பொய் என்று சொல்வது நரேஷன் செட் பண்றாங்க பாத்தீங்களா இண்டி கூட்டணிக்காக. அந்த நரேஷன்ல இது ஒரு நரேஷன் தான் சொல்றேன். ஆமா, முன்னாடியே 2019லயே 24க்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும்னு தெரிஞ்சு அவங்க 2020லயே நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. இந்த டேட்டா வச்சுக்கிட்டு ஏன்னா இன்னைக்கு நேத்து இஷ்யூ இல்ல. இங்க 2019க்கு அப்புறம் நாட்டுல எவ்வளவு தேர்தல் நடந்திருக்கு. எதிர்கட்சியும் ஜெயிச்சிருக்கு, ஆளுங்கட்சியும் ஜெயிச்சிருக்கு. இது ஓட்டு திருடப்படுது, இல்லாட்டி சம்பந்தம் இல்லாம இருக்கு, ஓட்டிங் மக்கள் ஓட்டு போடுறதுக்கும் ரிசல்ட்டுக்கும் இல்ல எங்கேயோ நடுவில் ஏதோ நடக்குது அப்படின்னா ஒரு மக்கள் புரட்சி ஒடிச்சிருக்காதா? இதைதான் பிரசாந்த் கிஷோர் கேட்கிறார். நான் ஒருத்தருக்கு ஓட்டு போடுறேன், இன்னொருத்தர் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா ஒரு கலெக்டிவ் ஆங்கர் வந்திருக்காது. கட்சிகளை விட்டுருங்க, மக்கள் முதல்ல கொந்தளித்து எதிர்க்க மாட்டாங்களா? இல்ல கட்சிகளும் கூட இதை ஒரு சைடு இஷ்யூவா பேசிட்டு இருப்பாங்களா? ஒரு மேஜர் இஷ்யூவா இதை மையப்படுத்தி நாட்டில் எவ்வளவு பெரிய போராட்டம் வெடிச்சிருக்கணும், வெறும் சைட் குற்றச்சாட்டா சொல்லி போயிட்டு இருக்காங்களே. திரு கார்த்திகேயன், do you want to take this question? திரு கார்த்திகேயன்? Yeah. இல்ல, can you repeat the question? இது ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு மக்கள் ஒருத்தருக்கு ஓட்டு போடுறாங்க, எலெக்ஷன் மிஷின்ல ஏதோ நடக்குது அப்படின்னா, ரிசல்ட் வேற ஒன்று வருது அப்படின்னா நாட்டில் ஒரு புரட்சி ஒடிச்சிருக்காதா? மக்கள் கொந்தளிச்சு எழுந்திருக்க மாட்டாங்களா? நான் ஒருத்தருக்கு ஓட்டு போடுறேன், இன்னொருத்தர் ஜெயிக்கிறாருன்னு. இல்ல அரசியல் கட்சிகளும் கூட இது ஒரு வெறும் கோர்ட்டுக்கு போய் ஹியரிங் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா? will they not take to the streets? இல்ல, அந்த அளவுக்கு பெரிய புரட்சி கடைசியா எப்ப நீங்க வெடிச்சதுன்னு நமக்கே யோசிச்சு பாருங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல, ஒரு மக்கள் வாக்கு திருடப்படுது அப்படின்னா யாரும் மறுக்கல. அப்போ அதுக்கு நான் இப்ப அடிப்படையில் நான் என்ன, லெட்ஸ் கிவ் அ கன்செஷன் டு த ரூலிங் பார்ட்டி. யாரும் பாஜகவே குற்றம் சொல்லல. ஆனால் திரு சுமந்த் சொன்னார் இல்லையா, எப்படி காஞ்சிபுரத்தில் 18,000 ஓட்டு, தர்மபுரியில் 17,000 ஓட்டு, ஸ்ரீபெரும்புதூரில் 14,000 ஓட்டு பதிவானதை விட அதிகமாக வந்திருக்கு என்னும் பொழுது விவிபேட் ஸ்லிப் எழும்போது மிஸ்மேட்ச் இருக்குன்னு சொல்லி தெரியுது இல்லையா? அப்போது அதற்கு பதில் சொல்ல வேண்டியது யார்? ஆணையம் தானே. ஒன்று, அது வித்தின் அ ஃபியூ மந்த்ஸ் அந்த விவிபேட் பேப்பர் ட்ரையலில் இருக்கக்கூடிய அந்த ட்ரையலில் இருக்கக்கூடிய ஸ்லிப்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டுன்றீங்க. அதே போல் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனையும் ரிமூவ் பண்ணிட்டீங்க. அதற்கப்புறம் இது சம்மந்தமான ஒரு கேஸ் போடுறாங்க. அது மட்டும் இல்லை, ப்ளீஸ் கீப் இன் மைண்ட், ஒரு கமிட்டி ஆன் கவர்மெண்ட் அஷ்யூரன்சஸ்னு ஒரு பார்லிமெண்ட் கமிட்டியே இருக்குது. அந்த கமிட்டி இது குறித்து விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு விசாரணை அவங்க ஒரு கமிட்டி போட்டு இது குறித்து ஆராயிறாங்க. அதுக்கு 6 தடவை எலெக்ஷன் கமிஷனுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. சின்ஸ் 2019 எலெக்ஷனுக்கு அப்புறம் 2020 5 முறையோ 6 முறையோ கடிதம் எழுதியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு. இந்த டேட்டாவை கொடுங்க. அந்த கமிட்டிக்கு தலைவர் ராஜேந்திர அகர்வால்னு சொல்லக்கூடிய பாஜகவோட எம்பி தான், அந்த பார்லிமெண்டரி கமிட்டி ஆன் கவர்மெண்ட் அஷ்யூரன்சஸ்க்கு. அவர்கள் 5 முறை கேட்டும் சென்ற வருடம் ஜூலை வரை ஜூலை 2023 வரை பார்லிமெண்டரி கமிட்டிக்கே எலெக்ஷன் கமிஷன் அந்த டேட்டாவை கொடுக்கல. அவர்கள் வெளிப்படையாக அதை பதிவே பண்ணியிருக்காங்க பார்லிமெண்ட்டில். ஒரு அன்ஸ்டார்ட் கொஸ்டின் இது சம்மந்தமாக வந்தப்போ அது அந்த ரெவலேஷன் அவங்க வெளியில் சொல்கிறாங்க. நாங்கள் 4 ஆண்டுகளாக கேட்குறோம், இது வரைக்கும் தரவை எலெக்ஷன் கமிஷனே கொடுக்கலன்னு. எதை மறைக்குது எலெக்ஷன் கமிஷன்? கொடுப்பதில் என்ன பிரச்சனை? மிஸ்மேட்ச் இன்னைக்கு இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் கவுண்ட் பண்ணப்போ 17,000, 14,000, 18,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா வருது. அது ஆன் பப்ளிக் ரெக்கார்டு, அது ஆன் பப்ளிக் ஃபோரமில் ரெக்கார்டில் இருக்குது. ஃபார்ம் 17 அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடுறீங்க. பேப்பர் ட்ரையல் எல்லாத்தையும் விவிபேட் ஸ்லிப்ஸையும் டெஸ்ட்ராய் பண்ணிடுறீங்கன்னா அப்போ எலெக்ஷன் கமிஷன் வாட் டிட் தே ட்ரை டு கவர் அப்? அந்த சந்தேகம் இருக்குல்ல. இது எந்த ஒரு கட்சியும் குற்றச்சாட்டெல்லாம் சொல்ல வேணாங்க. நான் கேட்கக்கூடியது, எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா இல்லையா? தேர்தலை நேர்மையாக நடத்த வேண்டியது உங்களோட வேலை தானே. அன்னைக்கு மிஸ்மேட்ச் அத்தனை டேட்டாவும் எல்லாம் பப்ளிக் ஃபோரமில் இருக்குது. அதற்கப்புறம் பார்ட்டிஸும் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க, கேஸ் நடக்குது. அப்போ எத்தனை டேட்டா பப்ளிக் ஃபோரமில் இருக்கும் பொழுது இன்னைக்கு அன்னைக்கு மிஸ்மேட்சே இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க? ஏன் அந்த டேட்டாவெல்லாம் நீங்க பார்லிமெண்டரி கமிட்டி கொடுக்கல?
குமார் சார், அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போனோன்னா அங்கே டாக்டரை கேட்கணும், டாக்டரை கன்சல்ட் பண்ணுறோம், டாக்டர் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. உனக்கு இன்னும் வியாதி இருக்குது இல்லை, அல்லது உனக்கு ஒன்றுமே இல்லை, அல்லது இந்த டெஸ்ட் பண்ணணும், டாக்டர் தான் சொல்லணும். இங்கே டிவியில் விவாதத்துக்கு இதை வந்து தேர்தல் ஆணையம் என்னைக்காவது, தேர்தல் ஆணையம் தானே இதுக்கு பொறுப்பு. இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இப்போ ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அவங்க தானே சொன்னாங்க. அவங்க இல்லன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது அப்படி இல்ல, ஃபேஸ் வேல்யூலயே எடுத்துக்கணும். இல்ல அது எப்படி? அப்ப ரோட்ல ஒவ்வொரு காரணத்தை சொல்லி பேசிட்டாங்க. It never said it is something wrong there. It says ensure free and fair poll. அது பரவாயில்லையே, free and fair poll தான் இருக்கு. எங்கேயுமே தவறுன்றது எங்கேயும் சுட்டிக்காட்டப்படவில்லையே. இந்த ஸ்கீமை கொண்டு வந்தது 1982ல முதல்ல பரூர் கேரளாவில், இன்னைக்கு காசர்கோட்ல கொண்டு வந்தாங்க. பரூர்ல இதை கொண்டு வந்தாங்க. 50 இடத்துல எலெக்ஷன் கமிஷன் டேட்டாவை வந்து 50 இடத்துல there is no authoritative here. ஒரு நிமிஷம், easy நினைச்சா if it feels fit it can give, it can refuse as well. 50 இடத்துல கேரளாவில் இதை கொண்டு வந்தாங்க. முதல்ல அமல்படுத்தினாங்க. data to the parliamentary committee on government assurances. ஸ்ரீராம், என்னங்க பார்லிமென்ட்க்கு அக்கவுண்டபிள் இல்லையா எலெக்ஷன் கமிஷன்? ஈசி வில் நான் ஏதோ விவாதத்துல கேட்கல, பார்லிமென்ட் கமிட்டி இது ஒரு அதர் பெகாசஸ்ங்க. பெகாசஸ் ஆரம்பிப்பாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும். அதே பெகாசஸ், அது ஒரே பெகாசஸ் ஒரு பிஜேபி எம்பி போட்டா கூட இல்ல இருக்குன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். எல்லா விஷயத்துக்கும் ஏதாவது ஒன்னு சொல்லி கொண்டு தான் இருக்க போறாங்க. அது அவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்களோட அசம்ப்ஷன்ஸ்க்கு, அவங்களுடைய இன்செக்யூரிட்டிகளை ஆன்சர் பண்ண முடியாது சார். அப்படியே இருந்தாலும் கூட தேர்தல் ஜெனரல் எலெக்ஷன் வந்திருக்கு. இப்போதான் தெரியுமா இந்த இஷ்யூலாம்? இப்போ நடந்ததா? ஏன் இவ்வளவு நாள் என்ன தேர்தல் வர? நாளைக்கு தேர்தல் ஆரம்பிக்க போறது. இப்போ கொண்டு வந்து நெக்காப் கொண்டு கொடுத்துருக்காங்கன்னா அது என்ன நியாயம் இருக்கிறது? எம்பி தான் பார்லிமெண்ட்ல சொல்லிருக்காரு. அதாவது இந்த ஸ்கீமை கொண்டு வந்தது இந்திரா காந்தி டைம்ல கொண்டு வந்தாங்க. இந்த டேட்ல கேக்குறேன்னு சொல்லி பாராளுமன்றத்துல பாஜக எம்பி தலைமையில ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க சார். அந்த கமிட்டிக்கு தலைவர் வந்து பாஜகவோட எம்பி, அவர் வந்து பார்லிமெண்ட்ல டேபிள் பண்ணிருக்காரு. 4 ஆண்டுகளா கேக்குறோம், எலெக்ஷன் கமிஷன் வந்து தரவை கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் டேபிள் பண்ணிருக்காரு. இது யாரோ வந்து எதிர்க்கட்சி போட்டது இல்ல, ஜேபிசி இல்ல, பார்லிமெண்டரி கமிட்டி. அது வந்து பிரைம் மினிஸ்டரோட மேண்டேட்ல யாரா இருந்தா சார், ஈசி இஸ் a separate body. யாரா இருந்தா ஈசி இஸ் a separate body. Be it a BJP MP, be it a Congress MP, it's an independent institution. It will decide. It will decide. now வெச்சுக்கோங்க, இதே பாஜக எம்பி பல கமிட்டில ஹெட்டா இருக்கும்போது அவங்க சொன்னதை நீங்க ஏற்றுக்கொண்டீங்களா? இதே பாஜக எம்பிகள் பல கமிட்டில ஹெட்டா இருக்கும்போது அவங்க சொன்ன ரெக்கமெண்டேஷன் நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? இன்னைக்கு ஈசிக்கு மட்டும் வந்து கேக்குறீங்களே பாஜக எம்பின்னு. இட்ஸ் an independent institution. அது decision. That's it. Go to Supreme Court. அவங்ககிட்ட எதுமே கேட்கலையே. டெசிஷன் now you will say Supreme Court is also BJP. now if it gives you will say Supreme Court is good. if Supreme Court gives anything in favor of the government, you will say it is BJP. all these people know parliamentary committee பார்லிமென்ட்க்கு டேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுங்க யாருமே வந்து அத ஹைலைட் பண்ணி சொன்னீங்க. அதையே ஹைலைட் பண்ணல கேக்குது, ஏன் கொடுக்கல? அதையே நீங்க ஹைலைட் பண்ணலன்னு. அப்படி இருந்தால் அதத்தானே நீங்க ஹைலைட் பண்ணிருக்கணும். அதுவே இந்தியா நீ கேஸ்க்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே. நீங்க நம்ம விவாதத்துல தான பேசுறோம். என்னங்க பேசுறீங்க? ஒன்னு தெரிஞ்சிட்டு வந்து இல்ல ஒரு நிமிஷம் நீங்க ஏங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் கேக்கல? பார்லிமென்ட் கமிட்டி கொடுத்திருக்கீங்க, ஏங்க கேக்கல? அங்க போய் கேளுங்க, இங்க கேட்காதீங்க. அதாவது இங்க பாருங்க, கார்த்திகேயன் ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். கேஸ் ரெஃபரன்சஸ்ல இருக்கு சார். ஒரு நிமிஷம் கார்த்திகேயன். அதாவது இத கொண்டு வந்தது காங்கிரஸ். இந்திரா காந்தி டைம்ல தான் இது முதல்ல இதை டெமோ பண்ணாங்க. யூபி ஆட்சி காலத்துல வருது. அப்புறம் அதுக்கப்புறம் எத்தனையோ தேர்தல் கடந்து வந்திருக்கும். அப்புறம் 2013ல இந்த ரெசிப்ட் கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அதுவும் ஒரு 4-5 இடத்துல அதையும் டெமோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2014ல் ஃபுல் ஸ்விங்கில் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு தான் வருது. எந்திரங்கிறது நாம கொடுக்கறதா செய்யக்கூடியது. அது அதுதான் சொல்றாங்க. நாம கொடுக்கறதா செய்யக்கூடியது. இவர் கணக்குப்படி இப்போ சுமன் சி ராமன் சார் சொன்னார் இல்லையா, இவர் சொல்ற காலகட்டத்தில் நடந்த தேர்தலில் 3% ஓட்டுன்னு எல்லாரும் வாய்க்கிலேயே பேசுறாங்க. பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஓட்டே கிடையாது, யாரும் கிடையாது, பூத்துல ஆள் கிடையாது, யாரும் இல்லைன்னு பேசுறாங்க. அப்போ ஜெயிச்சது பூரா ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ தான் ஜெயிச்சிருக்கு கடந்த காலங்களில். அப்போ அவ்வளோ ஓட்டு அவங்க வேணும்னுக்கு அவங்க ஆள் வச்சு பண்ணிட்டாங்களா? அந்த மிஷினில் 3 கான்செப்ட் இருக்கு சார். ஒன்று கண்ட்ரோல் யூனிட், இன்னொன்னு ஓட்டுப்பதிவு யூனிட். தவற கண்டுபிடிச்சு கார்த்திகேயன் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க. கண்ட்ரோல் யூனிட்டுங்கிறது அந்த அந்த அதிகாரி பக்கத்தில் இருக்கும். அந்த யூனிட் கண்ட்ரோல் யூனிட் அவர் கஸ்டடி. ஓட்டுப்பதிவுங்கிறது நம்ம ஓட்டு போடுறவங்க யாருக்கு போடுறோமோ போட்ட உடனே
போட்ட உடனே அது கிளிக்குன்னு சவுண்டு வரும். அதுக்கப்புறம் அவர் பட்டன் அழுத்தினா தான் அடுத்த ஓட்டு போட முடியும். இதுதான் ப்ரொசீஜர். அப்படியே அதுதான் சிஸ்டத்தில் இருக்கிற மெத்தடு. அப்புறம் டோட்டல் வேணும்னா டோட்டல் போட்டால் டோட்டல் எவ்வளோ போலாம் இருக்குன்னு வரும். தான் மிஸ் மேட்ச் ஆகுதுங்க. இல்லை, அது மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா இவ்வளோ நாள் பண்ணது இவங்க தான் வேணும்னு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி ஆயிருந்தா டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ ஆள் வச்சு பண்ணியிருக்கணும். பிஜேபிக்கு தான் ஆளே இல்லையே. இவங்க வாக்குவாதப்படி. ஆகையினால எல்லாமே தமிழ்நாட்டிலிருந்து போகுது கலப்புறதுக்கு. மோடியவும் பாஜக அரசையும் சீர்குலைப்பதற்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பெரிய சதி. சீனா வந்து கேரளா வழியாக இப்ப புறையை கிளப்பி கொண்டிருக்கிறது. சீனா கனெக்ஷன் உங்களுக்கு? ஆமா. எப்ப ஒரு பொது தேர்தல் நடக்கும் போது எவ்வளவு 142 கோடி மக்கள் உள்ள நாட்டில் ஒரு பொது தேர்தல் நடக்கும் போது நாடு நல்ல நிலையில போயிட்டு இருக்கிறது. அதை வந்து சீர்குலைக்கிறதுக்காக இந்த திட்டம் உள்நாட்டு அர்பன் நக்சல்ஸ், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து வெளிநாட்டு சதியோட இந்த திட்டத்தை அரங்கேற்றிட்டு இருக்காங்கன்னு நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். சர்வதேச சதி, ISI வந்து இதுல இன்வால்வ்டா இருக்கணும். அப்புறம் பாகிஸ்தானு, அதுக்கப்புறம் ஜார்ஜ் சோரோஸ் வந்து பணம் கொடுக்கணும். எல்லாத்துக்குமே வந்து அதாவதுங்க ஒரு வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்று கேட்கிறாங்க. இது வந்து யாருமே இப்போ பிஜேபி எல்லாமே ஏமாத்துறாங்கன்னு நீ சொல்லல, அதுக்கு ஆதாரமும் இல்லை. ஆனால் ஒரு மக்கள் மனதில மட்டும் இல்ல, ஆதாரத்தின் அடிப்படையில் இப்ப இந்த நம்பர்ஸ் எல்லாம் மீடியா வந்து ஸ்டடி பண்ணி பப்ளிஷ் பண்ணி அதை கோர்ட்லயும் சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. சோ இது வந்து ஒரு ஏதோ யாரோ வந்து சும்மா சந்தேகம் எழுப்புறாங்க, ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்ல. அவர்கள் இந்த மாதிரி மிஸ்மேட்ச் வருது. எதனால மிஸ்மேட்ச் வருது? விவிபேட் 10% என்றோம். விவிபேட் வந்து இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, 4 கோடி விவிபேட் எண்ணி இருக்கும், ஆனா மிஸ்மேட்சே வந்தது இல்ல. அவங்களுடைய டேட்டாக்கும் அதுக்குமே வந்து முரண்பாடு இருக்கிறது. சோ இந்த மாதிரி இருக்கும் போது ஏன் ஒரு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லணும்? மக்கள் மனதில் இது நேர்மையாக வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படும் ஒரு தேர்தல், யாருக்கும் அதுல மாற்றுக்கறி சொல்லணும். அதனால உங்களுக்கு 100% எண்ணணுமா? எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. 100% எண்ணணுமா? நோ ப்ராப்ளம். கால அவகாசம் கூடுதலா ஆகும், அது வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யார் வேணாம்னு சொல்ல போறாங்க? எந்த கட்சி அதை எதிர்க்கணும்? ஏங்க இவ்வளவு அதான் திருப்பி அதான் கேட்கிறேன். 70,000 கோடி செலவழிச்சு நடத்துற ஒரு எலெக்ஷன்ல ஒரு 24 மணி நேரம் இல்ல, ஒரு 12-16 மணி நேரம் கூடுதலானா என்ன ஆக போகுது? ஒரு 10,000 பேர் சாப்பிடுறதுக்கு உணவு தயார் பண்ணணும்னா அதுக்கு பல நாள் உழைக்கணும். ஆனா அந்த சாப்பாடை யாரும் சாப்பிட முடியாம பண்றதுக்கு ஒரு துளி எதையாவது எடுத்து போட்டா போதும். அதுதான் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாஜக எப்படியுமோ பாஜக வெற்றி பெற போகிறது நீங்க உறுதியா சொல்றீங்க. விவிபேட் என்னாலும் அந்த ரிசல்ட் தானே வர போறோம். சந்தேகம் கிளப்புறதுக்கு எதை வேணாலும் கிளப்பிட்டே இருக்கலாமே. நாளைக்கு எல்லாரையும் சந்தேகம் கிளப்பிட்டு இருக்கலாமே. சுமந்த், நீங்க திமுக நாட் ஷுவரா சுமந்த்? அப்ப திமுக தமிழ்நாட்டுல வின் பண்ணாதுன்னு ஷுவரா சொல்ல முடியுமா? நீங்க யூ ஆர் ஷுவரா வின்னிங் ஆர் லூசிங்? ஒருவேளை பாஜக 40 what a convenient post, because you know my next question will be what? உங்களுக்கு என்னோட next கேள்வி என்னன்னு தெரியும். அதனால நீங்க ஒருவேளை நேத்து வரைக்கும் இன்னொரு சேனல்ல 100% திமுக வின் பண்ணும் நீங்க சொல்ற போது அதே EVM மெஷின் தான் தமிழ்நாட்டிலும் இருக்கு. அந்த நிலைப்பாடு எடுக்கக்கூடிய சுமந்த் பாஜக வின் பண்ணா மட்டும் ஏன் இந்த கேள்விக்குறி என்பது என்னுடைய கேள்வி. பாஜக வின் பண்ணா இல்ல சார், பாஜக வின் பண்ணா நான் கேட்கல. நான் இந்த சந்தேகங்கள் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு எல்லாத்தையும் தாங்க இருக்கணும். ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அந்த கேள்வி எப்பவுமே இருக்க கூடாது. ஒரே ஒருத்தருக்கு இல்ல சார், நான் ஒரு கேள்விக்கு இந்த மிஸ்மேட்ச்க்கு நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருங்க. ஏன் டேட்டாவா எடுத்து why did not? நான் என்ன கேக்குறேன், இவர் சொல்ற அந்த மிஸ்மேட்ச் உண்மையாக இருந்தால் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஏன் அத காக்னிசன்ட் எடுத்துக்கல? அவங்க ஏன் அத வந்து அத பத்தி இந்த மாதிரி மிஸ்மேட்ச்னு அவங்க ஏன் சொல்லல? அவங்க ஏன் நீங்க இத சபாட்டேஜ் பண்ணாதீங்க? இந்த இந்தியால எலெக்ஷன் நடக்கிறது மிகப்பெரிய விஷயம். Don't sabotage the election. ஏன் ஆப்போசிஷனை பார்த்து சொல்லுச்சு? Let Sumant answer that question. 12 மணி நேரம் கூடுதலா என்றதுல என்ன சார் பிரச்சனை? ஏங்க that is your interpretation girl. அது உங்களுடைய இன்டர்பிரேஷன். அது என்னாததனால அது பாஜக சதி செய்து நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஏங்க அதுக்கு டைரக்டா பேலட் பாக்ஸ்க்கே போலாம். எதுக்கு இந்த மெஷின்? சார் நீங்க பாஜகவை ஆதரிக்கிறீங்க, ஏன் இது தடுக்கிறீங்க? நீங்களும் போய் சொல்லுங்க. ஆமாங்க நாங்க 400 சீட்டு சார், எனக்கு எலெக்ஷன் கமிஷன் மேல நம்பிக்கை இருக்கு சார். எனக்கு கவர்மெண்ட் ஃபேர்னு தெரியும். உங்களுக்கு வேணா சந்தேகம் இருக்கலாம், அது உங்க ப்ராப்ளம்.
நீங்க யூபிஏ 2 வாட்டி வின் பண்ண போது நாங்க எலெக்ஷன் கமிஷனை டவுட் பண்ணல. யூபிஏ 2 வாட்டி கவர்மெண்ட்ல இருந்த போது we didn't question the election machine. நீங்க பல இடத்துல நீங்க ஆப்போசிஷன் வின் பண்ற போது நாங்க எலெக்ஷன் கமிஷன்ல क्वेश्चन பண்றது இல்ல. இது childish for you to question election machine when you lose. அதுதான் childishா இருக்கு. அதுதான் குழந்தைத்தனம் சார். இது தமிழ்நாட்டுல இருந்து கிளப்பக்கூடிய தமிழ்நாட்டுல 40 திமுக வின் பண்ணனும் சொல்ற ஜர்னலிஸ்ட் அங்க இவிஎம் மிஷினையும் செக் பண்ணுன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டுல இருந்து நீங்க ரேஸ் பண்றீங்களா क्वेश्चंस? தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு I believe in EVM machine. தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு நோட்டாவுக்கு கீழ இருக்குன்னு எல்லாரும் பேசிட்டு வந்திருக்கோம். எல்லாரும் பேசிருக்கீங்க கடந்த பல வருஷமா. அப்படி இருக்கும்போது பூத்திலே ஆள் இல்லன்னு பேசிருக்கீங்க. அப்ப இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? அப்ப தமிழ்நாட்டுல இருந்து கலப்பு விடுறதுனால வேணும்னு இந்த செட்டப் மோடியோட ஆட்சி பாரதிய ஜனதா ஆட்சியை குலைக்கணும்ங்கிறதுக்காக கிரிமினலா யோசிச்சு சுப்ரீம் கோர்ட்டையும் கன்வின்ஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் கன்வின்ஸ்ல ஆகலங்க. ஆகல. சுப்ரீம் கோர்ட் கன்வின்ஸ்ல ஆகல. இவர் சொல்ற விஷயம் எதையுமே சுப்ரீம் கோர்ட் கேட்கல. அர்பன் நக்சல் இல்ல இவர் சொல்ற எதையுமே சுப்ரீம் கோர்ட் எதையும் அப்சர்வேஷனா கூட வைக்கல. கார்த்திகேயன் சார், I'm coming to you. Hold your thoughts. ஒரு நிமிஷம். திமுக ஜெயிச்சாலும் அது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கணும். காங்கிரஸ் ஜெயிச்சாலும் அது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கணும். நாங்க இவ்வளவு பேசினாதான் நீங்க ஒரு வார்த்தை இப்படி சொல்லுவீங்க. நாங்க இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் தான் சுமன் வந்து தன் பொன்னான வாக்குகளை சொல்லுவாரு. ஆமா திமுக, ஆமா காங்கிரஸ், அதையே முதல்ல சொல்ல மாட்டீங்க. என்ன முடியுமா? பாஜக ஜெயிக்கிற மாநிலத்துல மட்டும் விவிபேட் எண்ணுங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? சார் நீங்க தமிழ்நாட்டுல தோக்குற இடத்துல நான் விவிபேட் என்பது கம்பல்சரி இல்லன்னு சொல்றேன். நீங்க யூபிஏ வந்த போது நான் இவிஎம் மிஷினை நம்புனேன்னு சொல்றேன். கர்நாடகால நீங்க வின் பண்ண போது நான் நம்புனேன்னு சொல்றேன். இமாச்சல் பிரதேஷ் நீங்க வின் பண்ண போது நம்புறேன்னு சொல்றேன். வெஸ்ட் பெங்கால்ல மம்தா வின் பண்ண போது நம்புறேன்னு சொல்றேன். டெல்லியில கெஜ்ரிவால் வின் பண்ணா அந்த மிஷினை நம்புறேன்னு சொல்றேன். நீங்க மட்டும் ஏன் பாஜக வின் பண்ணா நம்ப மாட்டேங்கிறீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. Don't kill my guest. திரு கார்த்திகேயன். நான் வந்து கேக்குறது இது யாரும் பாஜக நான் தான் சொல்றேன் we are giving that concession பாஜகவே you don't have to give concession boss தொகுதி ஸ்ரீபெரும்புதூர் no you can't give concession time and space to him. We don't need anyone's concession, neither me nor him nor anybody. I'm not talking about you, I'm talking about the argument. நான் வந்து தர்மபுரின்னு சொன்னதும் ஸ்ரீபெரும்புதூர் சொன்னதும் காஞ்சிபுரம் சொன்னதும் இந்த மூணு இடத்துல டிஎம்கே தானே வின் பண்ணிச்சு 2019ல. அங்க மிஸ் மேட்ச் வருதுன்னு கேக்குறோம். டிஎம்கே வின் பண்ணிருக்கு. இப்போ let's only take a டிஎம்கே கான்ஸ்டிட்யூன்சி. இந்த மூணு தொகுதியில டிஎம்கே வின் பண்ணிச்சுல அதுலயும் சேர்த்து மிஸ் மேட்ச் சொல்றோம். அதை எக்ஸாமின் பண்ணலாம்னா என்ன பிரச்சனை? இப்போ எலெக்ஷன் கமிஷனோட ஆர்குமெண்ட் என்னது? ஒரு விவிபேட் மெஷினை என்றதுக்கு வந்து எங்களுக்கு 1 மணி நேரம் ஆகும், 4 ஆஃபீஷியல்ஸ் போட்டு எண்ணணும் அப்படின்றாங்க. as per the Supreme Court order you are supposed to count 5 VVPATs per assembly constituency இல்லையா? அதுக்கு வந்து எங்களுக்கு இவ்வளோ மணி நேரம் 12 மணி நேரம் அப்படியே ஆகும்னு சொல்றீங்க. அதை வந்து கொஞ்சம் டபுள் பண்ணுங்கன்னு சொல்லி தான் இப்போ ப்ரேயர். நான் வந்து கேட்கறது பிரசாந்த் பூஷன் அவர்கள் கேட்குற மாதிரி 50%ஓ ஏடிஆர் கேட்குற மாதிரி 100% ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோரிக்கை இருக்குல்ல. இப்போ நீங்க சொல்ற கோரிக்கையை டபுள் பண்ணி அதை கவுண்ட் இல்ல நீங்க சொல்ற கோரிக்கை ஏத்துக்கிட்டா இல்ல எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்கு. பிரசாந்த் பூஷன் பண்ண மாதிரி தான் சொல்லணும்னு சொல்றவங்க இருப்பாங்கல்ல. சந்தேகத்துக்கு எண்டே கிடையாது. இல்ல அது வேற. இப்போ இல்ல ஹரி, இப்போ வந்து என்னன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து has reserved the judgment. அப்ப சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் நாளைக்கு பாஸ் பண்ணும். அது it must pass an order. அப்ப அந்த ஆர்டரை பாஸ் பண்ணும்போது it will say already we have stipulated that 5 VVPATs per constituency must be counted அப்படின்னு சொல்லுது. நாளைக்கு அது it might say 10 or 20 or it might even say one will do. சஃபைஸ்னு சொல்லலாம். அது என்னவோ as per the requirement அதை கவுண்ட் பண்றதுல என்ன பிரச்சனை? இங்க கேள்வியே வந்து எதற்கு வந்து அந்த பேப்பர் ட்ரையல்ஸ் எல்லாம் வந்து within a few months டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு 2019ல. அந்த மிஸ்மேட்ச் வந்து ரைஸ் பண்ண அந்த டிஸ்பியூட் ரைஸ் ஆனதுக்கு அப்புறம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அப்லோட் பண்ண இன்ஃபர்மேஷன் எதுக்கு வெப்சைட்ல இருந்து எடுத்தீங்க? அதற்கு அப்புறம் அந்த டீடைல வந்து பார்லிமெண்ட்ல கவர்மெண்ட் போட்ட ஒரு கமிட்டி இருக்கும் பொழுது அந்த டேட்டாவை கேட்டா எலெக்ஷன் கமிஷன் ஏன் 4 வருஷமா தரல அப்படின்னு கேட்கும்போது இது எந்த கட்சியுமே சொல்லல. as a citizen, as a person voting in India ஒரு டெமோக்ராட்டிக் ரைட் இருக்கு இல்லையா? ஏன் இந்த எலெக்ஷன் கமிஷன் இந்த கிரே ஏரியாஸ் எல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணல அப்படின்னு கேட்டா நீங்க ஏன் வந்து இட்ஸ் நாட் அபௌட் ஒன் பார்ட்டி. அதுக்கு தான் திருப்பி அதுக்கு நான் பதில் சொல்றேன். ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க, நான் பதில் சொல்றேன். அதெல்லாம் வந்து அதுக்கு நான் பதில் சொல்றேன் சார். இந்த பதில் இருக்கு, கரெக்ட்டான பதில் இருக்குது. ஏன் அந்த தொகுதியை சேர்த்தானே சொல்றாங்க. இது பிஜேபி மட்டும் சொல்லலையே. தர்மபுரி, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் டிஎம்கே ஜெயிச்ச தொகுதி தானே. அந்த தொகுதியை சேர்த்து தானே அந்த மிஸ்
மிஸ்மேட்ச் கேக்குறாங்க, அதுக்கு பதில் சொல்ல சொல்லி இப்ப நானே சொல்றேன் நீங்க அந்த கேஸுக்கு பதில் சொல்லுங்கன்னு சார் நான் முடிச்சிடுறேன். அப்போ இந்த விஷயத்தை கேட்கும் பொழுது கோர்ட்ல வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து டீடைல் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு ஆர்குமெண்ட் அட்வான்ஸ் பண்ணும் பொழுது no one is tarnishing the image of election commission. நம்ம கேக்குது டிரான்ஸ்பரன்சி வேணும்னு கேக்குறாங்க, அத தான் கோர்ட்டும் சொல்லுது. no one is saying election process வந்து vitiated-ஆ இருக்கு, இது எல்லாமே வந்து completely rigged-னு யாரும் சொல்லல. ஆனா இந்த டிரான்ஸ்பரன்சி என்ஷூர் பண்றதுக்கு இந்த இத பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஏற்கனவே இருக்கிறத பண்ணினதை ஏன் மெயின்டைன் பண்ணலன்னு கேக்குறாங்க. அதற்கு எலெக்ஷன் கமிஷன் ரிப்ளை இல்ல. 4 வருஷமா ஏன் கமிட்டிக்கு, பார்லிமெண்டரி கமிட்டிக்கு டேட்டா தானே கேக்குறாங்க, அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கல, பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்கலன்னு கேட்டா அதை வந்து நாங்க நீங்க வந்து வெளிநாட்டு சதின்னு சொன்னா என்ன நியாயம்? அது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும், நம்ம போடுற ஓட்டு சரியா இருக்கான்னு கேட்போம். அதாவது எலெக்ஷன் கமிஷன் வந்து அது ஒரு தனி அமைப்பு, அவங்க வந்து முறையா ஆர்கனைஸ் பண்ணி இந்தியாவில் இருக்கிற மிகச்சிறந்த வல்லுநர்களான சம்பத், இந்திரேசன், ராவ் கசர், பாதா இப்படிங்கிற 4 தொழில்நுட்ப நிபுணர்களை வைத்து அவங்களுடைய கருத்து கேட்டு அவங்க பல்வேறு ஆங்கிளில் அதை சரிப்படுத்தி அதற்கப்புறம் தான் இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. அதற்கப்புறம் 7-8 டெமோ நடந்திருக்கு இது வரைக்கும். யாருக்கு சந்தேகம் இருக்கோ வந்து நீங்கள் நிரூபித்து காமிச்சா நாங்கள் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் நிரூபணமாகலை. அதைத்தான் நம்ம ரோட்டில் போகிறவங்க வரவங்க கண்டவங்கெல்லாம் சொல்கிறது, எங்கள் தேர்தலில் இருந்து காஞ்சிபுரத்தில் தேர்தல் இருந்து 17,000 ஓட்டு வித்தியாசம், 20,000 ஓட்டு வித்தியாசம் எலெக்ஷன் கமிஷன் இதில் சைட்டில் இருந்தது, இதெல்லாம் வச்சு கிளைம் பண்ணால் என்ன சார் நியாயம்? இருந்த டேட்டா காணாம போகுது, இருந்த டேட்டா காண அதெல்லாம் அவங்க இல்லன்றாங்க. அவங்களுடைய எலெக்ஷன் கமிஷன் ரிட்டன்ல சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு ஈஸியா கொடுத்திருக்கு. there is no mismatch in votes counted and votes polled in the EVM machine. ஈஸி ரைட் நீங்க கொடுத்திருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. அதுக்கு அப்புறம் allegation is allegation, everyone has an allegation. கார்த்திகேயன் allegation, அது அவருடைய உரிமை, நான் மாற்று கருத்து. இன்னைக்கு ஈஸி ரிட்டன்ல கொடுத்திருக்கீங்க சுப்ரீம் கோர்ட்ல. there are no differences in the votes polled and votes counted in the EVM machine. please check. திரு கார்த்திகேயன், what were you saying? இப்போ இன்னைக்கு சொல்றத வந்து அன்னைக்கு சொல்லலையே. அன்னைக்கு பப்ளிக் ஃபோரம்ல விவிபேட்ல வந்து கவுண்டிங் நடந்தப்போ 2019ல the same disputes were raised. அப்பவே இன்னைக்கு இந்த பிரச்சனை ஆச்சு. அதுக்கப்புறம் ரைஸ் பண்ணப்போ அப்ப வந்து பதிலே சொல்லலையே. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆர்கனைஸ் பண்ணி யார் யாரால கேட்கணும், எப்படி கேட்கணும், எப்படி அபிஷியலா அதை கண்டக்ட் பண்ணணும், எப்படி நடத்தணும், எப்படி சட்டமாக்கணும்ங்கிறது தேர்தல் ஆணையம் செய்ய முடியும். நாம எல்லாரும் Supreme Court does not see the way opposition parties and few journalists see on EVM machine. As simple as that. And if you're going to question Supreme Court does not see the way, good luck to you. That's your problem. Supreme Court also does not see the way. Supreme Court also does not see the way. I mean, BJP says EVMs. No, it does say that. It says there is no problem. There is no problem in EVM machine. Na sollude. It says ensure fair elections, which is fair. EC will do a proper election which is fair to everyone. But if you can't win votes, don't blame it on BJP. Okay. ஒரு சிறிய why are you saying BJP? We are not blaming the BJP. We are blaming election commission. Election commission is accountable to the people னு கேக்குறோம். So election commission is an independent body. So we'll have to go by its decisions. அவ்வளவுதான். அதுதான் நானும் சொல்றேன். சுப்ரீம் கோர்ட் ரிசர்வ் பண்ணிருக்கேன் என்ன சொல்ல போகுது? அவசியம் இல்ல. election commission is தப்பு பண்ணா யார் கேள்வி கேக்குறது? சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேக்கும். Wait for it to ask. இப்போ வரைக்கும் கேக்கலையே. சுப்ரீம் கோர்ட் தவறுன்னு சொல்லலையே. அத சொல்லுங்க. நீங்க ஏன் வந்து BJP னு அத சொல்லிட்டு தானே இருக்கேன். நீங்க அதுக்கு அப்புறம் திருப்பி 3 இடத்துல wrong voting நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. தூங்குறவங்கள எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள என்ன பண்ண முடியும்? BJP மேல எலெக்ஷன் அதுதான் நீங்க தானே BJP எலெக்ஷன் கமிஷன் ஒண்ணுன்னு சொல்லுவீங்க. நீங்க தானே BJP எலெக்ஷன் கமிஷன் ஒண்ணுன்னு சொல்லுவீங்க. நாங்க முதல்ல சொல்லிட்டு இருக்கோம் it is independent. Why are you impleading for a charge leveled against the Election Commission of India? Election Commission independent body தானே. அவங்கள சார்ஜ் பண்ணா எதுக்கு BJP இம்ப்ளீட் ஆகுது? நீங்களே எதுக்கு உங்களை குத்த சொல்றீங்க? So now you will never ever say election commission and BJP are the same, I hope. Karthikeyan, future debatesல நீங்க election commission is no more with BJP நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்க கன்ஃபஸ் பண்ணிருக்கீங்க. It is an independent body னு. So please continue to do that as well. இத வேண்டாம். நான் கேக்குறது வந்து எது எப்படி இருப்பது? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாங்கிறது BJP யோட கவர்மெண்ட் தான் அது. மக்களோட நம்பிக்கை நான் கேக்குறது மக்களோட நம்பிக்கையில வந்து அட்ரஸ் பண்ணுங்க. Allay the fears of the people, the court. அதுக்கப்புறம் ஒத்துக்குறோம் independent. The fears is only for a very few people. Majority of the people feel safe in this country, be it election or the government.
எலெக்ஷன் கமிஷன் வந்து if it allays the fears of the people, if it addresses the concerns of the democracy believing இல்ல citizens, fears of the people அது பண்ணா எப்படி யாருமே சொல்ல வந்து முடியும்? blame பண்ண போறது இல்ல இல்லையே. fears of the people Who decides that? இல்ல அது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கூட ஒரு கமெண்ட்ரியா அறிக்கையா விட்டுட்டு போறாங்களே தவிர இது ஒரு சென்ட்ரல் இஷ்யூவா இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்களா? நீங்களே சொல்லுங்க. இது வந்து நம்ம வந்து போன எலெக்ஷன்ல பேசணும், அப்பப்ப பேசுறோம். கட்சிகள் கூட இன்னைக்கு இது ரொம்ப தீவிரமா முன்னெடுக்கிற காங்கிரஸ் கட்சி கூட அது அவங்க போற போக்கில் சொல்லிட்டு போறாங்களே தவிர இது ஒரு சென்ட்ரல் இஷ்யூ இல்லை. இன்னைக்கு வந்து அரசியல் கட்சிகள் இயங்கிறதே ஒரு எலெக்ஷன்ல ஜெயிச்சு எலெக்ஷன் இஸ் a very core central part of a democratic Does it mean process. BJP is winning in Tamil Nadu? இல்ல Is there a fear now? இல்ல அதெல்லாம் immaterial. இல்ல is there a fear on EVM machine? இப்பே EVM machine சொல்லிடலாமோ நம்ம BJP தமிழ்நாட்டுல வின் பண்ணிட்டா EVM machine சொல்லலாமா? அதுக்கு நரேட்டிவ் செட் பண்றாங்களான்னு தெரியாது. It's just my thought. இல்ல இது ஒரு my fear. ஓகே 40 ஜெயிக்குன்னு எல்லாரும் fear. சொல்றாங்க. பிஜேபியா இல்ல டிஎம்கே. ரைட் ஓகே. டாக்டர் சுமந்த் இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இது ஒரு சென்ட்ரல் இஷ்யூவா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கொண்டு போயிருக்காங்களா? கொண்டு போயிருக்கணுமா வேண்டாமா? இது ஒரு எலெக்ஷன் ரிக் ஆகுது இல்ல இது அதோட இன்டெகிரிட்டி இல்ல அப்படின்னா அது ஒரு சைடு இஷ்யூவா தானே கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு குற்றச்சாட்டு, ஒரு அறிக்கை, அப்பப்போ ஒரு கருத்து, அதை தாண்டி ஒரு சென்ட்ரல் இஷ்யூவா மாறி இருக்காது. நிச்சயமாக எதிர்க்கட்சிகள் இதை வந்து போக்கஸ்டான ஒரு கேம்பெயினாக செய்ய தவறிவிட்டார்கள். அவர்களுக்கு இந்த சந்தேகங்கள் பெருமளவில் இருந்ததுன்னா நிச்சயமாக ஒரு தொடர்ந்து ஒரு முயற்சி எடுத்திருக்க வேண்டும். இந்த 5 ஆண்டு காலத்துல டு கிரியேட் பிரஷர், அட்லீஸ்ட் இந்த மேட்டர் கொஞ்சம் சீக்கிரமா ஹியரிங்காவது வந்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாக எதிர்க்கட்சிகளை விட இன்னைக்கு இதுல மும்முரம் காட்டுவது ஆக்டிவிஸ்ட், சிவில் சொசைட்டி. சரி, எதிர்க்கட்சிகளுக்கு தானே சார் இதோட ஹீட் தெரியும். நாங்க இவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கோம், இவ்வளவு சீட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், இவ்வளவு ஓட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனா அதுக்கு கம்ப்ளீட்டா மாறா வந்திருக்குன்னு அவங்களுக்கு தானே இந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஹீட் தெரிஞ்சிருக்கும். ஹரி திஸ் இஸ் நாட் அபவுட் பார்ட்டி ஏ ஆர் பார்ட்டி பி. இது வந்து ஒவ்வொரு இந்தியருக்கும் இது வந்து தொடர்பு இருக்கிற ஒரு விஷயம். ஜனநாயகமாக வெளிப்படையாக இந்த தேர்தல் நடக்க மட்டும் போராது, நடக்கிறதுங்கிறது வந்து எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரிய வேண்டும், உணரப்பட வேண்டும். அதுக்குதான் இது வந்து பிஜேபியா காங்கிரஸா திமுக ஜெயிக்குதா, தட் இஸ் நாட் அட் ஆல் ரெலவென்ட் டு இட். உங்களுக்கு 20,000 கூடுதலா பதிவான வாக்குகளை விட கூடுதலா 20,000 வாக்குகள் எண்ணப்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி இது நடந்தது? நியாயமா இதை எதிர்த்து வந்து எல்லாருமே கேள்வி கேட்க இது நேரம் அல்ல, நாளைக்கு தேர்தல். எலெக்ஷன் கமிஷன் never said it had happened in the first place. அப்புறம் அது வேற நேரம், அப்படி நடக்கவே இல்லங்க. அததான் இவங்க திருப்பி ஒரு நரேட்டிவ் ட்ரை பண்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. நேரம் இல்ல. நான் எதுக்காக சொல்றேன்னா எலெக்ஷன் that's a narrative that shows that something is happening in Tamil Nadu. அதுக்கான பயம் தான் இப்ப தெரியுது. ஒரு நிமிஷம் அவங்க ஸ்கிரீன்ஷாட்டோட என்னைக்கு டெலீட் பண்ணாங்க இந்த டேட்டாவை, விவிபேட் ஸ்லிப்பை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்கன்னு கொடுத்தது எல்லாமே இருக்கு சார். நீங்க எந்த எவிடன்ஸும் நம்பலன்னா அப்புறம் என்ன சார் பண்ண முடியும்? எங்க சுப்ரீம் கோர்ட் என்னங்க அப்படி நம்பாம இருந்துச்சு? அப்ப சுமந்த் நீங்க தான் போய் வாதாடணும். மிஸ்டர் சுமந்த் ராமன் நீங்க தான் போய் சுப்ரீம் கோர்ட்ல வாதாடணும். Honorable Chief Justice, you don't seem to understand that there are facts and evidence are right in front of you. For some reason you are refusing to see it. நீங்க போய் சொல்லுங்க. This authorized body is the election commission. For some reason why are you refusing to கேள்வி கேளுங்க. அப்போ நீதிமன்றம் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணல சார். நீங்க புரியா? ஓகே ரைட், there is no point ஹரி. இல்ல டாக்டர் let me ask a question. இது இவ்ளோ சீரியஸான விஷயம் அப்படினா சுப்ரீம் கோர்ட் சுமோட்டோவா எடுத்துருக்கும். இது வந்து this goes back to 2019 and 20. அது வந்து கோர்ட்ஸ் இதுல இன்னும் ஸ்ட்ரிஞ்சென்ட்டா ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணிருக்காதா, சீரியஸா எடுத்துட்டு இருக்காதா டாக்டர் சுமந்த்? யா ஓகே. கோர்ட் வந்து இது ஏன் சுமோட்டோவா எடுக்கலன்னா ஏற்கனவே இதுக்கு சேலஞ்ச் வந்துருச்சு. திஸ் மேட்டர் இது ஏன் கோர்ட் முன்கூட்டியே ஹியரிங் பண்ணலன்னு நீங்க கேக்குறது நியாயமான கேள்வி. அதற்கு ஏன் எதிர்க்கட்சிகளோ இல்ல இந்த பெட்டிஷனர்ஸோ அழுத்தம் கொடுக்கலன்னு கேட்காமல் இருப்பது நியாயமான கேள்வி. ஆனால் கோர்ட்டே இது எடுத்துக்கல அப்படிங்கிறது கிடையாது. இது 2019-20 போடப்பட்ட வழக்கு இல்ல சார். அதுல சுப்ரீம் கோர்ட் இன்னும் அலாகேட்டடா அத பாத்துர்க்காதா? இது கன்சர்ன்ஸ் தி டெமோக்ரஸி, நாட்டுடைய அடிப்படை அமைப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் கேட்கணும். அது என்ன பண்ண முடியும்? எவ்வளவோ முக்கியமான மேட்டர்ஸ். இப்ப எலக்ட்ரல் பாண்ட் 2018ல 19லயே வந்து இது சேலஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ 19லயே அதுக்கு ஒரு ஹியரிங் போட்டு அந்த வெர்டிக்ட் கொடுத்திருந்தாக்க இந்த 3 ஆண்டுகள்ல கலெக்ட் பண்ண 10,000 கோடி 15,000 கோடி எல்லாம் தடுத்திருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த கேள்வி. ஏன் இதை முன்கூட்டியே செய்யலன்னு கேட்கிற கேள்வி வந்து
It's a never ending question, very valid question. ஓகே திரு கார்த்திகேயன், இதை தாண்டி ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ங்கிறது வந்து இட் டஸ் நாட் கன்ஃபைன் டு இவிஎம்ஸ் அலோன். தாண்டி இந்த ஒரு பணப்பட்டுவாடா தடுக்கிறதுலாம் எலெக்ஷன் கமிஷன் நிறைய நடவடிக்கை எடுத்திருக்கு. பட் நம்ம வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாத பல தென்னிந்திய மாநிலங்களில் இந்த ஃபேஸ் எலெக்ஷன் நடக்கக்கூடிய மாநிலங்களில் ஹஷ் டோன்ஸ் அந்த குற்றச்சாட்டை கேட்டுட்டு தான் இருக்கும். ஆர் வி அவுட் ஆஃப் தட்? அந்த குற்றச்சாட்டு இல்லாமல் தான் இந்த எலெக்ஷன் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய இறுதி கருத்தாகவும் பதிவு செய்யுங்க. இல்லை, கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் எலெக்ஷன்ஸ் வந்து இந்த முறை 2019ஓடு ஒப்பிடும் பிறகு வந்து இந்த முறை வந்த நம்பர் ஆஃப் அலிகேஷன்ஸ்ன்றதே ஜென்ரலாக பார்ட்டிஸ் வைக்கக்கூடிய அலிகேஷன்ஸே பார்த்தீங்கன்னா நாட் மச். நேத்திக்கு வந்து பாஜக கோவையில் வந்து பணம் கொடுத்ததாக ஒரு குற்றச்சாட்டு வந்து திமுக வச்சாங்க. அப்புறம் திமுக மீது வந்து பாஜக குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தது. அது போக வந்து அதிமுக ஏதோ ஒரு இடத்துல குற்றச்சாட்டு இல்ல, இது நார்மலைஸ் ஆயிடுச்சா? இல்ல, பணம் கொடுத்தத சமமாகி நார்மலைஸ் ஆயிடுச்சா? ஹேவ் வி லேர்ன் டு லிவ் வித் இட்? இல்லை, ஐ டோன்ட் திங்க் ஸோ. அப்படி ஒருவேளை இருந்திருந்தால் லெவல் பிளேயிங் ஃபீல்டு அதில் கூட இருக்கணும்ல. எல்லாரும் சமமாக பணம் கொடுத்துருந்தா யாரும் பேசாமல் இருப்பாங்க. அப்போ நிச்சயமாக அதில் பாதிக்கப்பட்ட ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வெளியில் வரும். டெஃபினெட்லி பீப்புள் வில் வென்ட் தேர் ஆங்கர். ஐ மீன் த கண்டஸ்டன்ஸ், கேண்டிடேட்டாக இருக்கக்கூடியவர்களோ இல்லை ஏதோ ஒரு கட்சி, குறைந்தபட்சம் சீமானுடைய நாம் தமிழர் கட்சி அவர்கள் வந்து பணம் கொடுக்குறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு வேர் வித்தால் ஒப்பீட்டு அளவிலும் கூட கிடையாது. அப்போ அவர்கள் வந்து பல கேசஸை வந்து அவங்களே கூட அன்அர்த் பண்ணியிருக்கலாம், இல்லை கம்ப்ளைண்ட்ஸாக லாட்ஜ் பண்ணியிருக்கலாம், இல்லை ரூலிங் பார்ட்டி எக்ஸஸ் பண்ணுதுன்னு எதிர்கட்சி சொல்லியிருக்கலாம். அப்போ அந்த மாதிரி இல்லையே. ஏன்னா 2019 தேர்தல், அதனால வந்து இஃப் இட் இஸ் ரியலி இந்த கேஸ் ஆஃப் த பார்ட்டிஸ் நாட் டிஸ்ட்ரிபியூட்டிங் மணி, வி மஸ்ட் ரியலி வெல்கம் இட். ஆனால் ஐ cannot 100% say that that's a case. யாருமே பணம் கொடுக்கலேனோ இல்லை இன்டியூஸ்மெண்ட்ஸ் இல்லை, மிகவும் சிறப்பாக தான் வந்து 100% எந்த ஒரு இன்டியூஸ்மெண்ட்டும் இல்லாமல் நடக்குதுன்னு எந்த ஒரு கட்சி சார்பாகவும் உறுதி கொடுக்கலாம் முடியாது. That's how the elections have been in the past, at least in the recent years. தமிழ்நாடு இந்த கடந்த அது 67 இருக்குது. அதுக்கு முன்னே இருக்குது. காங்கிரஸ் பீரியடில் வந்து ஓட்டுக்கு 2 ரூபா 1 ரூபா கொடுத்ததாக கூட குற்றச்சாட்டுகள்லாம் உண்டு 67க்கு முன்பு. அதனால் நம்ம அது ரொம்ப வந்து ஸ்பெசிஃபிக்ஸ்குள்ளே போனால் டெஃபினெட்லி வந்து டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வரும். ஆனால் ஓரளவிற்கு வந்து நம்ம பேசுகிறன்றது இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிரியேட் பண்ணணும். அவர் எனக்கு முன்பு பேசியவர்கள் சொன்னது போல தான் வந்து ஜஸ்டிஸ் எப்படி வந்து நீதி கொடுப்பதாக மட்டும் இல்லை, கொடுப்பதாக கூட மக்களால் பார்க்கப்படவும் வேண்டும்ன்ற போல இட் மஸ்ட் பி சீம் டு பி டெலிவர்ட். அப்போ அதே போல தான் தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடு வந்து சுதந்திரமாக இருக்கிறதா மட்டும் இல்லை, மக்கள் பார்வையில் ஆமாம் சுதந்திரமாக இருக்கின்ற நம்பிக்கை வேணும். லெட் மீ கோட் எஸ்ஐ குரேஷி, ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. அவர் வந்து சொல்லியிருந்தார் ரீசெண்டாக வந்து ஒரு பேட்டியில், கரண்ட் அப்புறம் பேட்டியில் அவர் வந்து சொல்லியிருந்தார் 2009 வந்து பாராளுமன்ற தேர்தல் நடத்தி முடித்த உடனே நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களில் இருக்கக்கூடிய தலைப்புச் செய்திகள் ஹெட்லைன்ஸ் வந்து மோஸ்ட்லி தேவர் இன் அப்ரிசியேஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன், சிறப்பாக நடத்தி இருக்கின்றது. ஆனால் 2019 10 ஆண்டுகள் கழித்து அதே தேர்தல் நடத்தி முடித்தப்போ குறைந்தது ஒரு 30 ஹெட்லைன் நான் எடுத்து வச்சிருந்த பல்வேறு ஊடகங்கள் எல்லாமே வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடு பாரபட்சமாக இருக்கிறது, இல்லை விமர்சன பொருளாக விமர்சனத்துக்கு உரிய வகையில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு இல்லைன்ற விமர்சனம் இருக்கின்ற அவர் பதிவு பண்ணியிருந்தார். அப்போ எலெக்ஷன் கமிஷனோட கிரெடென்ஷியல்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி, ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் எனி பார்ட்டி. நான் எந்த கட்சியோ 2009 2019 எந்த ஒரு தனிப்பட்ட கட்சியெல்லாம் சொல்லலை. தேர்தல் ஆணையத்தினுடைய நடைமுறை இல்லை செயல்பாடுன்றது கடும் விமர்சனத்துக்கு உள்ளாயிருச்சு. அப்போ அதன் பின்னணியில தான் இந்த இதையும் பார்க்க வேண்டிய இருக்கு. நம்ம அசோக் லவாசாக்கு என்ன நடந்ததுன்றத பார்த்தோம், அப்புறம் அனில் அகர் இவருக்கும் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம், கோயலுக்கும் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். அதே போல the haste with which they were appointed the 2 election commissioners before the date of announcement. அப்ப இந்த சூழ்நிலையில இருக்கும்போது மக்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை வரணும்னா எலெக்ஷன் கமிஷன் அது உறுதியோட செயல்படணும் இல்லையா? அததான் கேள்வி எழுப்புறோம் எல்லாரும். ரொம்ப சுருக்கமா இல்ல, any appointment be the election commissioners, it has been done on the proper channels follow பண்ணி தான் கான்ஸ்டிடியூஷனல் படி தான் பண்றாங்க. You can question everybody. I can question Navin Chawla how he was appointed. Election commissions has always been under the radar of the opposition parties whichever time they are. இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இஸ் ட்ரஸ்டிங். எலெக்ஷன் கமிஷனை பற்றி அந்த சிம்பிள்ஸ் அலாட்மெண்ட்டை பற்றி பேசினவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் பாடின்னு ஒத்துனதே பெரிய விஷயம். ஸோ நிச்சயமாக இட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் பாடி, இட் நோஸ் வாட் இட் டஸ். லெட்ஸ் ஹேவ் சம் ட்ரஸ்ட் ஆன் த எலெக்ஷன் கமிஷன் அண்ட் த EVM machine when BJP wins, not only when you win. You will have the last word. டாக்டர் சுமந்த் ரொம்ப சுருக்கமா இறுதிக்கிறது. இல்ல, அதாவது நான் ஏற்கனவே சொன்னதுதான் ஹரி, சுருக்கமா தி எலெக்ஷன் மஸ்ட் பி சீன் டு பி ஃப்ரீ அண்ட் ஃபேர். அது வந்து கிரிட்டிக்கல்.
அது எவ்வளவு ஃப்ரீயா இருக்குங்கிறது ஓரளவுக்கு நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நியாயமாக நடக்கிறதா அப்படிங்கிறதுல பல இப்போ தேர்தல் ஆணையம் satisfaction இருக்குல்ல. ஒரு நிமிஷம் சார், நான் முடிச்சிடுறேன். இட்ஸ் மை டைம். அதாவது தேர்தல் ஆணையம் பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்கிறதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இவிஎம் வந்து ஏமாத்தி ஹேக் பண்ணி இது பண்றாங்கன்னு நான் சொல்லலை. பெரும்பாலான மக்களும் அது நடக்கிறது என்று யாரும் கூறவில்லை. எந்த ஒரு கட்சியும் செய்கிறது என்ற குற்றச்சாட்டும் வைக்கவில்லை. ஆனால் எவ்ரி எஃபர்ட் should be made. ஒரு வீக் 12 மணி நேரம் கூடலாம் எடுத்து எண்ணி ஒரு வெளிப்படைத்தன்மை வந்து மக்களிடையே இல்ல வெளிப்படைத்தன்மை பத்தி சொல்றாரு. இப்போ கொலிஜியம் வைக்கிறாங்க இல்லையா கோர்ட்ல, நீதிபதிகள் செலக்ட் பண்றாங்களா, அந்த கொலிஜியம் எப்படி ஜட்ஜிகளை நியமிக்கிறாங்கிறத யாராவது வெளியே சொல்ல முடியுமா? அதை கேட்க முடியுமா? அங்கே டிரான்ஸ்பரன்சி இல்லையே. அப்புறம் பாராளுமன்ற ஜனநாயகத்தில் எப்படி டிரான்ஸ்பரன்சி வேணும், எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னா அது என்ன அர்த்தம்? அது முதல்ல ரூல்ட் அவுட். அந்த வாதம் தப்பு. சுப்ரீம் கோர்ட் எனக்கு எடுத்த முடிவுல எனக்கெல்லாம் திருப்தியே கிடையாது. அது விட்டுருங்க. ரெண்டாவது வாங்க, இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் 142 கோடி மக்கள் உள்ள நாட்டில் ஒரு தேர்தலை நடத்தணும்னா நம்ம ஜனநாயகத்தில் ரொம்ப ரேர். இதெல்லாம் அமெரிக்காவில் 32-35 கோடி மக்களை வச்சு அவங்க நடத்திட்டு இருக்காங்க. பிரேசிலில் நடத்துகிறாங்க. எல்லா நாட்டையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நாம் வந்து அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் அது முன்னக்கூட்டியே அதை கேட்கணும். அந்த கோர்ட் மூலமாக அதுக்கு ஏதாவது பரிகாரம் நடன தேடணுமே தவிர நாளைக்கு எலெக்ஷன் ஆரம்பிக்க போகிறது இன்னைக்கு வந்து கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்தால் அது என்ன அர்த்தம்? அது எல்லா விஷயத்திலும் இப்படி பண்ணுறாங்க. இந்த நாடு வந்து தொடர்ந்து வந்துருச்சுங்கிறீங்க. 4 வருஷமா கோர்ட்ல இருக்கு. 4 வருஷமா இந்த நாடு தொடங்கும் பொழுது பல மேலை நாட்டவர்கள்லாம் இந்த நாடு ஜனநாயகமாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா தொடர்ந்து 75 ஆண்டுகளை தாண்டி பீடு நடை போடுறோம். ஆனா இதுல எந்த விதமான குறைகளும் சந்தேகங்களும் இல்லாத அளவுக்கு தொடரணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. அது வந்து நீதிமன்றத்திலையும் இருக்கு. நீதிமன்றம் என்ன சொல்ல போகுதுங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி நாளைக்கு உலகத்துடைய மிக பிரம்மாண்டமான தேர்தல் திருவிழா. கண்டிப்பா எல்லாரும் பங்கேற்கணும். நிகழ்ச்சியில் பங்கொண்டு விருந்தினர்கள் பார்த்தினர்களுக்கு நன்றி.